ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு ஆபத்தான நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் சுடர் படாத பாடுபடுத்துகிறா, இன்னொரு பக்கம் ரவுடி நம்ம மல்லியை அடித்து உயிருக்கு போராடுற நிலமையில வச்சுட்டான். ஆனால் மனோகர் மட்டும் ஒரு விஷயம் பண்ணுறாரு. இதனால் மல்லி உயிர் பிழைக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மல்லி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். அதில் தான் வெண்பாவோட வாழ்க்கை, விஜயோட வாழ்க்கை, மல்லியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வாழ்க்கையுமே அதில் தான் அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி மல்லிக்கு தெளிவாக புரிய வந்துடுச்சு. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கும்போது இங்கே இந்த ரவுடி மல்லியை பார்த்துடுறான். பார்த்தது மட்டும் இல்லாமல் அவளை அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மல்லியை கடத்தி மனோகரன் அடின்னு அடித்து இப்போ மல்லியை கடத்திட்டு போகிறாங்க. மனோகரனுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல. ஐயோ, யாரை கடத்திட்டு போங்கன்னு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் அவ்வளோ கடந்து கதற ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை கடத்திட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிக்கிறாங்க மல்லி. நம்ம எங்க இருக்கோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கும்போது அந்த ரவுடி இருக்கான். நீயா, நீ எதுக்குடா என்ன கடத்தின அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா உன்னை கடத்தக்கூடாதுதான், உன்னெல்லாம் அடிச்சு கொன்னே போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, எங்க சுடர், எனக்கு அவ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாராளமா அவளை கூட்டுருப்போ அப்படின்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. நான் என்னத்துக்கு கூட்டுரு போகணும், நீ தானே அழைச்சிட்டு போன என்கிட்ட இருந்து, நீயே அழைச்ச அந்த வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் முடியாது, நானே அவளை பற்றின உண்மைகளை தேடி வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, என் லட்சுமி என்கிட்டேருந்து கூட்டுரு போனல, இப்போ அவளுக்கு பதிலாக நீ தான் அவளோட தொழிலை பண்ணி எனக்கு காசு நிறையா சம்பாரித்து கொடுக்கணும், அவள் எப்படி பல பேரை ஏமாத்துவாளோ அதேமாரி நீயும் பல பேரை ஏமாற்றி எனக்கு காசு கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மல்லி இருந்துக்கிட்டு, சி, யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுகிற, வாயை உடச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அப்படி பண்ணால் உன்னை விட்றேன், அப்படி இல்லைன்னா நீ இங்கேயே கடந்து சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மல்லி மூஞ்சிலே துப்பிடுறாங்க. என்கிட்ட இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறவெல்லாம் வச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு துப்பவுமே அந்த ரவுடிக்கு கோபம் தாங்க முடியல. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பக்கத்தில் உருட்டுக்கட்டை எடுத்து, என்னடி ஏன் மூஞ்சிலே துப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மண்டையிலே கொஞ்சம் கூட பொண்ணுன்னு கூட பாவமே பார்க்காம அடின்னு அடிக்க ரத்தமாக ஊற்றுது. ஆனால் மல்லியை பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கத்தவும் இல்லை, அழுகவும் இல்லை, மூஞ்சி சுளிக்கவும் இல்லை. எப்படி அருந்ததி மாதிரி, அருந்ததி தலையில் தேங்காய் உடைச்சாங்களே அந்த மாதிரி மல்லி கம்பீரமாக உட்காந்துருக்காங்க. என்னடி நான் அவ்வளோ அடிக்கிறேன், நீ கொஞ்சம் கூட அசர மாட்டேறியே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்குடா அசரணும், நான் எதுக்காக வந்தனோ அதை தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன், மித்தபடி நீ அடிக்கிறதோ போகிறதோ எனக்கெல்லாம் ஒன்றும் வலிக்க போகிறதில்லன்னு சொல்லவும், ஓ வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அந்த ரவுடி. அடித்ததுமே ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் ரத்தம் நிறையா போய் மல்லி அன்கண்டிஷனலுக்கு போயிட்டாங்க. இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கு. அங்கே மனோகரன் எப்படியாச்சும் தன் தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ தான் அந்த தாத்தா வர்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்லியை கடத்தினது யாருன்னு எனக்கு தெரியும், என்னை ரொம்ப மிரட்டினாங்க, அடித்தாங்க, அதனால தான் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை நம்பி உன் மேலே என் தங்கச்சி அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாலே எப்படா இப்படி ஏமாத்தவங்களுக்கெல்லாம் மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணதாக வந்திருக்கேன், நான் இப்போ சொல்கிறேன், யாருக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் போலீஸ் அழைச்சிட்டு போய் சீக்கிரமாக போயிட்டு பார்த்தா அவங்க தங்கச்சி காப்பாற்றரலாம், இல்லைனா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா சொல்கிற, யாரையா அப்படின்ற மாதிரி கேட்க, சுடரை வச்சுட்டு முன்னாடி தொழில் பண்ணிட்டு இருந்தவன் தான் இப்போ மல்லியை கடத்திட்டு போயிருக்கான். எதுக்குன்னு கேட்கும்போது, ஏன்னா முன்னாடி மல்லி தான் சுடர் அவங்கிட்டேருந்து பறிச்சுட்டு போனான். அதுலேருந்தே அவனுக்கு அவ்வளோவா காசு புரள்றதில்லை. ஏன்னா சுடர் தான் ஒருத்தரை ஏமாற்றி காசு அவன்கிட்ட கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ ரொம்ப நாளாக அவன் காசு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான். மல்லியை பார்த்தவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவுமே, ஐயா சாமி ரொம்ப நன்றி, எப்படி தான் பாவத்தையும் பண்ணிவிட்டு புண்ணியத்தையும் தேடுறீங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில், சார் ஒரு எமர்ஜென்சி கேஸ் சார், உடனே வாங்க சார், என் தங்கச்சி ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க சார் சொல்லவும், என்னது ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்களா, என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
ஆமாங்க ஐயா, என் தங்கச்சி என் கண்ணு முன்னாடியே என்னை அடிச்சுட்டு கடத்திட்டு போயிருக்காங்க. யாரு என்னன்னு தெரியுமான்னு கேட்கும்போது, தெரியும் சார், எனக்கு யாரு என்ன எல்லாமே தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த ரவுடியோட இடத்துக்கு போயிடுறாங்க. போனாங்கன்னா அவனுக்கு மிரண்டுருச்சு, போலீஸ் எங்கே இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து மனோகரன் சொல்கிறாங்க, இவன் தான் என் தங்கச்சியை கடத்திட்டு வந்தான், இதோ இந்த ரவுடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. மல்லி ஒரு இடத்துல மண்டையில் ஃபுல்லாக ரத்த காயமாக படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுறது போதும் சுயநினைவே இழந்துட்டாங்க. உடனே மனோகரன் போயிட்டு, தங்கச்சி எழுந்துமா, நான் வந்திருக்கேன் பாரு, எழுந்துமா அப்படின்ற மாதிரி கதறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கவே வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் இப்படி ஒரு நிலமையில வந்து நிப்பாட்டிட்டாங்க. மல்லி இந்த நிலமையில இருக்கிறது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து மல்லி வந்து அப்பா கூட அண்ணன் விஜயனன் மட்டும் சொல்கிறாங்க, வாமா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும்போது, ஹாஸ்பிட்டல்லாம் போவேணா, நான் எப்படியாச்சும் வந்து விஜயை காப்பாற்றணும், கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலை, இதே சொல்லவுமே போலீஸ் வந்து என்னையா அவன் தங்கச்சி சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம் சார், இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு, அதனால தான் அவள் இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரி வாங்க அங்கே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபஸ்ட்டு என் தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சரியாக்க முடியுமான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் போவோம் சார், கல்யாணமாச்சும் இதாச்சும் என் தங்கச்சி உயிர் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கடன் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் தான் தெரியுது எவ்வளோ பிரச்சனைகளையும் பார்த்து பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதை சொல்ல வந்த? இல்லை, நான் பார்த்தேன், அழகா கிளம்பி வந்து பேசு மலை பாமலை. மல்லி உயிரோட வரணும், இந்த கல்யாணத்தை அடுத்து நிப்பாட்டணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மடக்காம லைக் போட்டு கபரில் சொல்லிட்டு போக. அடுத்தது என்ன நடக்க பார்க்கலாம். லைக்கோ ஷேரோ சப்ஸ்கிரைபு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது பார்ப்போமா. Mm-hmm.